வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஹெச்பி அண்டு MySQL வச்சு ஒரு மினி ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் போர்டை கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பாச்சி சர்வரையும் SQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. SQL சர்வருக்கு பக்கத்தில் இருக்கிற அட்மினை கிளிக் பண்ணுங்கள். இப்போது SQL சர்வர் உங்கள் டிஃபால்ட்டு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த விண்டோவில் நியூ அதுக்கு டிபின்னு இருக்குது. நியூவாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். மீதி இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ நியூ ஒன்றை கிளிக் பண்ணனா நியூ டேட்டா பேஸ் காமிக்கும். அது பக்கத்துலேயே க்ரியேட்டுன்னு இருக்கும். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிரும். இப்போ நம்மளுக்கு டேட்டா பேஸ் நேம் என்னன்னு தெரியல. நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதனால் டேட்டா பேஸ் நேமை போயிட்டு இப்போ பார்த்துட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா C:\, எக்ஸாம்ப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே htdocsன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா அதில் SQL ஃபைல் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே நம்மளோட டேட்டா பேஸ் நேமு அதில் கொரிலாம் இருக்கும். SQLோட கொரிலாம் அப்படியே இன்சர்ட் ஆகிருக்கும். அதை நம்ம பண்ணால் டேட்டா பேஸோட நேமை மட்டும் பார்க்கணும். இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் கீழே பாருங்கள், டேட்டா பேஸ் காலேஜ்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த காலேஜ் நேமில் தான் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் போய் பேஸ்ட் பண்ணி க்ரியேட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணி இம்போர்ட்னு இருக்கும் மேலே, அந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இப்போ SQL ஃபைல் பார்த்தோம் பார்த்தியா, அதை போய் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் கொடுத்திங்கன்னா நம்ம SQLோட கொரி எல்லாமே இன்சர்ட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா டேபிள் நேமு நிறைய க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த காலேஜின்னு டேட்டா பேஸுக்கு கீழே 4 டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் சி அட்மின்னு, ஃபேக்கல்ட்டி, பே, ரிஜிஸ்டர், அதுக்குள்ளே நிறைய டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிருக்கும். அது எப்படி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம SQL கொரி இம்போர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதனால தான் அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நியூவாக ஒரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு / அதுக்குள்ளே ஃபைல் நேம், ஃபோல்டர் நேம் அங்கே இருந்தது இல்லையா, நம்ம காலேஜ்னு பார்த்தோம் இல்லையா, காலேஜ் 1ன்னு அந்த ஃபோல்டர் நேமு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் நேமு ஃபஸ்ட்டு ஒரு index.htmlனு ஒன்று வரும். அந்த நேமை கால் பண்ணோன்னா நம்மளோட வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ரன் ஆகும். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் சிஸ்டம்மு. அதில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி பேரண்ட்டு, ரிஜிஸ்டரு, அட்மின் லாகின்னு, ஸ்டூடெண்ட் லாகின்னு, அடுத்து அபோட்டு அகாடமிக்கு ஃபீஸு, இதேமாரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணுறமே எப்படி நம்மளுக்கு பாஸ்வேர்டு அதெல்லாம் தெரிலனா அந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களே கொடுத்துருப்பாங்க ரீட் மீன்னு.
ஒரு ஃபைல் இருக்கும், ரீட்மின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதில் பார்க்கலாம். அப்படியும் இல்லைனா நம்ம டேட்டா பேஸ் இப்போ போய் பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா சில இதில் வந்து என்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி என்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்களே கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு அவங்க வெப்சைட்லேயே. அப்படி இல்லைனா நம்ம டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அதில் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து பாஸ்வேர்டும் அந்த ஐடியும் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. எதனா புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.